நேற்று சப்பாத்தி மீதி இருக்கே, இதையே வேறு மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அதில் ஒருத்தவங்க எக்கு சப்பாத்தி நூடுல்ஸ்னு பண்ணாங்க. என்னது சப்பாத்தியை நூடுல்ஸாக மாற்றுவீங்களா, புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணேன். ஆனால் அதுக்கு என் மேலே என்ன கோவனே தெரில, அது பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு. சரி நமக்கு வந்து ஷேப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்னு எல்லா ஷேப்லையும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஹெக்ஸாகன் ஷேப் மட்டும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், கடைசி வரைக்கும் அது வரவே இல்லை. சரி வந்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி சட்டியில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிச்சு. அட பாவீங்களா, இதுக்காக நான் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்க எல்லா ஷேப்பையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நான் பார்த்த வீடியோவில் ஆளுக்கு ஒரு மசாலா போட்டுட்ருந்தாங்க. நானும் பாரம்பரியம் பார்க்கக்கூடாதுன்னு எல்லா மசாலாவையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டு லாஸ்ட்டாக இந்த பிரியாணி மசாலா கோச்சுக்குமே நான் அதுலேயும் கொஞ்சம் தூக்கி போட்டு விட்டேன். அப்புறம் எக்கு போட்டுவிட்டு லைட்டாக இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ளே அடி பிடிச்சி போயிடுச்சு. என்னடா நல்லா போயிட்டு இருந்தது, இப்படி ஆயிடுச்சேன்னு டேஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு. சரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் தான் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு வாயில் வச்சா, அவச்சி என்ன கருமத்தை மம்மி வாயில் வைக்கிறேன்னு தூண் துப்பிட்டா. அப்புறம் என்ன, என் சமையல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்கே கொடுத்துட்டேன்.